திரியருக்கு துதி உண்டாவதாக. நாம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, பிதாவாகிய தேவனை, குமாரனாக இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு இந்த காலை பொழுதிலே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட உடன்படிக்கை செய்து உம்முடைய திரு இரத்தத்தினாலே ஆண்டவரே எங்களை மீட்டு கொண்டவரே, நன்றியோடு இந்த காலை பொழுதிலே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே எங்களை தெரிந்து கொண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபையின் இரத்தத்தினாலே எங்களை தெரிந்து கொண்டீரே, உம்மை நன்றியோடுமை துதிக்கிறோம். பாவத்திலே மரித்து போயிருந்த எங்களை, அக்கிரமத்தினால் மரித்து போயிருந்த எங்களை உம்முடைய கிருபையின் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டவரே, நன்றியோடு இந்த காலை பொழுதிலே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனை, சொந்த குமாரனை எங்களுக்காக இந்த உலகத்திலே அனுப்பினவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர், உம்முடைய திருக்குமாரனை, ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக அந்த உலகத்திலே அனுப்பி ஆண்டவரே எங்களை மீட்டு கொண்டதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை அடையும்படி உம்முடைய குமாரனை எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்தீரே, உம்மை நன்றியோடு இந்த காலை பொழுதிலே துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீ சிந்தின வெளியேற பெற்ற இரத்தத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, கண்டிக்கப்படத்தக்கவளாய் இருந்த எங்களை ஆண்டவரே நீர் எங்களை கண்டிக்கப்படாதவளாக மாற்றும்படி அப்பா உம்முடைய திரு இரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, குற்றமுள்ளவர்களாய் இருந்த எங்களை ஆண்டவரே மரித்தவர்களாய் இருந்த எங்களை உம்முடைய திரு இரத்தத்தினாலே கழுவி எங்களை சுத்திகரித்து ஆண்டவரே குற்றம் இல்லாதவர்களாக மாற்றினீரே, உம்மை நன்றியோடு இந்த காலை பொழுதிலே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்திற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் சிலுவையிலே சிந்தின ஆண்டவரே உம்முடைய இரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா எங்களுக்காக மரித்து உயிர்த்து எழுந்தும் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு இந்த காலை பொழுதிலே துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உம்முடைய கிருபையின் இரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டீர், உம்மை நன்றியோடு இந்த காலை பொழுதிலே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களை உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே ஆண்டவரே உம்முடைய அன்பின் ராஜ்யத்திற்குள்ளாக எங்களை சேர்த்து கொண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா இருளில் அந்தகாரத்திலிருந்து எங்களை ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்தவரே, உம்மை நன்றியோடு இந்த காலை பொழுதிலே துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய கிருபையின் இரத்தத்துக்காக, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு இந்த காலை பொழுதிலே துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா ஆபேலின் இரத்தத்தை பார்க்கிலோ நன்மையானதை பேசுகிற இரத்தமே, அப்பா உம்மை நன்றியோடுமை துதிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தில் எங்களை சேர்த்து கொண்டீரே, உம்மை நன்றியோடுமை துதிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினாலே முன்னே ஆண்டவரே அப்பா தகப்பனை தூரமாயிருந்த எங்களை அப்பா உம்முடைய அப்பா இரத்தத்தினாலே சமீபமாக்கினீரே, உம்மை நன்றியோடு இந்த காலை பொழுதிலே துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 40 நாட்களுமை ஆண்டவரே அப்பா உம்மை நினைவு கூர்ந்து நீர் சிலுவையிலே ஆண்டவரே எங்களுக்காக சம்பாதித்த ஐஸ்வர்யங்களையும் ஆசீர்வாதங்களையும் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொரு நாளும் காலையில் நாங்கள் உம்மை ஆண்டவரை ஆராதிக்கவும் உமக்கு நன்றி செலுத்தவும் உம்முடைய வசனத்தை தியானிக்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொரு நாளும் உம்முடையத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து, நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளை நினைத்து நாங்கள் உம்மை உயர்த்தி ஆராதிக்க ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் உம்மை போல மறுரூபமாக எங்களுக்கு உதவி செய்யும்படி இந்த 40 நாள் தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கின்ற வார்த்தையின்படி தகப்பனே தேவ பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை தியானித்து ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே உம்முடைய பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே அப்பா உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அசைவாடட்டும், உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். உம்மை பாடி துதித்து ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்டு பலனடைய தியானித்து ஆண்டவரே அந்த வசனத்தை ஆராய்ந்து பார்த்து அதனால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் அதிகமாய் இந்த நாட்களில் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல்,
என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கரங்களை தட்டி பாடி ராஜாவை உயர்த்தும். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. ஆண்டவர் இயேசு உலக தோற்றம் முதல் நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். துரோகியாக இருந்த நம்மை மீட்டு அவருடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கைத்தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தட்டி பாடி ராஜாவை உயர்த்தி அவருக்கு ஆராதனை. அல்லேலூயா. ஆமென். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, கரங்களை தட்டி நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, கரங்களை தட்டி பாடும். நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே திறந்து பாடும். ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள், உயிருள்ள நாளெல்லாமே துதிகன மகிமை எல்லாம், துதிகன மகிமை எல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோ, துதிகன மகிமை, துதிகன மகிமை எல்லாம் உமக்கே உமக்கே செலுத்துகிறோ, மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோம், மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிகளை ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே பாடுவோமா எல்லாரும் சேர்ந்து. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே கூப்பிடும் யாவர், கூப்பிடும் யாவருக்கும் பாடுங்க. ஐயாவில் இருப்பவரே, கூப்பிடும் யாவர், கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவர், அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல்களை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல்களை கேட்டு விடுதலை தருபவரே, என் இயேசு ராஜா, இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே கைத்தட்டி வாய் திறந்து பாடும். உலக தோற்ற முதல் ஐயா எனக்காய் அடிக்கப்பட்டீ, ஆமென். உலக தோற்ற முதல்
எனக்காய் அடிக்கப்பட்டு எனக்காய் அடிக்கப்பட்டி துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு ஒரு வாழ்வு தந்தவரே. துரோகியாய் வாழ்ந்த உன்னை சத்துருக்களாய் வாழ்ந்த என்னை ஒரு வாழ்வு தந்து விட்டே. அவர்களை தட்டி என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே 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 உயிருள்ள நாளெல்லாமே. எல்லாம் எழுந்து பாடுவோமா? உலக தோற்ற முதல் கைத்தட்டி ஐயா எனக்காய் அடிக்கப்பட்டு கைத்தட்டி பாடும். உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டு கைத்தட்டி பாடிக்கப்பட்டு ராஜாவை மகிமைப்படுத்த துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்தவரே. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்தவரே. என் இயேசு ராஜா இயேசு ராஜா ஸ்தோத்திரம் என் இயேசு இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே 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 உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளில் உயிருள்ள நாளெல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் ஆமே. ஐயா அருகில் இருப்பவர் ஆமே. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் கூப்பிடும் குரல்களை கேட்டு விடுதலை தருபவரே. இந்த நாட்களில் ஜெபிக்கிற ஜபங்களுக்கு உண்மையாய் கூப்பிடுகிற ஜபங்களுக்கு பதில் தரும்படி அற்புதங்களை செய்யும்படி உடைய வல்லமையை வெளிப்படுத்துவீராக. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. உடைய தெய்வீக பிரசன்னம் இந்த காலைகளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரை மாட்கொள்ளட்டும். உடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரை நிரப்புவதாக. ஆவியானவரே எங்கள் மத்தியிலே உங்களுடைய வல்லமை அனுப்பும். நம்முடைய அக்கினியா எங்களை அசைவாடி எங்கள் மீது அசைவாடி இறைவனை மாற்றும்படி எங்கள் நிலைமைகளை நீக்கும்படி எங்கள் விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கும்படி ஆவியானவரே இந்த கால வேளையில் ஒவ்வொருவர் மேலும் அசைவாடி ஆவியானவருடைய மகிமையான பிரசன்னம் எங்களை ஆட்கொள்வதாக. கரங்களை தட்டி ராஜாவுக்கு மகிமை. பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போம். இந்த காலை வேளையிலே ஆவியானவரே எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக அசைவாடுவீராக அசைவாடுவீராக. ஓ உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இந்த காலை வேளையிலே ஊற்றப்படுவதாக. ஓ ராபா சந்தா ராபா ரிபிகபரபரபா. தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுவீராக ஆட்கொள்ளுவீராக. ஆவியானவரே எங்களை நிரப்பும். பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்பும். ஆவியானவர் வல்லமையின் ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே நம்பிக்கையின் ஆவியானவரே ஓ இந்த காலை வேளையிலே எங்களை ஆட்கொள்ளுவீராக. எங்கள் நினைவுகள் சிந்தனைகளை கர்த்தர் ஆட்கொள்ளுவீராக. நினைவுகளை ஆட்கொள்ளுவீராக. எங்களை முழுவதுமாய் ஆட்கொள்ளுவீராக. இந்த நாளில் நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணித்து எங்களை தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே வாழ எங்களுக்கு அர்ப்பணி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆவியானவரே எங்கள் சிந்தையை மாற்றுவீராக. எங்கள் மாம்ச சிந்தையை மாற்றுவீராக. நாங்கள் ஆவியினால் நடத்தப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய திரு ரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டீரே உமக்கு நன்றி. வெளியேற பெற்ற உம்முடைய ரத்தத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. மகிமையின் ராஜாவே இலவசமாக ஆண்டவரே சரீரம் முழுவதும் எங்களுக்காய் காயங்களை ஏற்று ஆண்டவரே உடல் முழுவதும் உடைய திரு ரத்தத்தை இருந்த ரத்தத்தை சிந்தி எங்களை ஆண்டவரே திருவை ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆவியானவரே.
ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. எங்களை உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து உம்முடைய பிள்ளையாக மாற்றினீர். உமக்கு நன்றி ராஜா. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து வந்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். கரங்களை உயர்த்தி ஆராதனை. இந்த காலவெளியில் ராஜாவை ஆராதிப்போம், தேவனை ஆராதிப்போம், அவரை உயர்த்தி ஆராதிப்போம். எங்கள் ஆராதனை உமக்கு என்று சொல்லி என்னை மீட்டுக் கொண்டதற்காக ஆராதனை. அன்பர் இயேசு, அன்பர் இயேசுவுக்கே நன்றி. என் அன்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கென்றோ. மாட்சிமை மாட்சிமை உமக்கென்றோ. துதியும் புகழும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ. தூயவர் உமக்கென்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் வெளுத்தார் அனல் போற்றும் ஐயா அபிஷேகனாகவே. அன்பால் வெளுத்தார் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகனாகவே. கரங்களை உயர்த்தி ராஜாவை உயர்த்தி ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை. எங்களுக்காய் சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்ட இயேசு ஆராதனை. உமக்கே ஆராதனை. ஆராதனை. என் அன்பர் இயேசு, என் அன்பர் இயேசுவுக்கே. என் அன்பர் இயேசு, என் அன்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கு. மகிமை உமக்கென்றோ. மாட்சிமை உமக்கென்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் தூயவர் நம்மை பரிசுத்தமாக்கும்படி. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ. கரங்களை உயர்த்தி ஒரே கூட ஆராதனை. ஆராதனை இயேசுவே. அவரை மகிமைப்படுத்துகிற இந்த ஸ்தானத்திற்கு அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த நாளில் எல்லாவற்றையும் மறந்து அவரை ஆராதிக்கிறோம். எனக்காய் அடிக்கப்பட்ட இயேசு, என் அன்பர் இயேசுவுக்கே. என் அன்பர் இயேசுவுக்கே. என் அன்பர் இயேசுவுக்கே. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிற எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த காலைவெளியிலே இந்த நன்றி பலியை, இந்த ஆராதனையை ஏற்று ஆண்டவரே, நீர் எங்களை
உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புவீரா. இந்த காலைகளில் உம்மை உயர்த்தி ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜப குறிப்புகளுக்கு விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் அற்புதமாய் பதிலை தருவீரா. விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பீரா. ஆண்டவரே, உம்முடைய மகிமையான பிரசன்னம் வெளிப்படுவதாக, அற்புதங்கள் வெளிப்படுவதாக, சிறையிருப்பு திரும்புவதாக, மாற்றங்கள் உண்டாவதாக, துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆசீர்வாதமான வேளையின் சுருக்க சிந்தனைக்காய் நான் தெரிந்து கொண்ட வேதபாகம் பரிசுத்த எபிரேயர்களுக்கு எழுதப்பட்ட நிருபம் 9ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்கள் மட்டும். எபிரேயர் 9, 11 முதல் 15. அதனை நான் வாசிக்கிறேன், கவனித்து கேட்போமாக. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அன்று, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அன்று, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் அருமை மக்களே உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முழு உலகமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளை கருத்தூன்றி தியானிக்க தெரிந்து கொண்ட ஒரு காலகட்டத்தின் தலைநாளாகிய இந்த சாம்பல் புதன்கிழமையிலே ஆண்டவர் நம்மை ஒன்று கூட்டி அவருடைய வசனத்திற்கு நேராக நம்மை திருப்பி இருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நம்முடைய சுருக்க சிந்தனைக்கு நான் தெரிந்து கொண்ட தலைப்பு, உடன்படிக்கையின் நாயகன் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஏன் பாடுற்றார், ஏன் மரித்தார் என்ற கேள்விகளுக்கு பரிசுத்த வேதாகமத்திலே ஏராளமான விடைகள் உள்ளன. முக்கிய விடையாக மனுக்குலத்தின் உடன்படிக்கை மீறல், இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் விசுவாசிகளின் உடன்படிக்கை மீறல். உடன்படிக்கை ஒப்பந்தம், உடன்படிக்கை மீறல், ஒப்பந்த முறிவு. சமமான இருவர் உடன்படிக்கை செய்து கொள்ளலாம், அல்லது சிறியவன் எளிமையானவன் பலமுள்ள ஒருவனோடு உடன்படிக்கை செய்து கொள்ளலாம். ஆனால் இங்கோ மிக உயர்ந்த ஒருவர் சாதாரண மனுக்குலத்தோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை பார்க்கிறோம். இந்த உடன்படிக்கைக்கு என்ன காரணம்? அன்பு. வேதத்திலே 2 உடன்படிக்கை சொல்லப்படுகின்றன. ஒன்று பழையது, இன்னொன்று புதியது. பழைய ஒப்பந்தம் அல்லது பழைய உடன்படிக்கை, புதிய ஒப்பந்தம் அல்லது புதிய உடன்படிக்கை. ஏன் 2 உடன்படிக்கை? ஒன்று போதாதா? பழையது பழுதுபட்டு விட்டது, மீறப்பட்டு விட்டது. எனவே அதற்கு மீண்டும் வேறொரு உடன்படிக்கை தேவைப்பட்டது. ஒப்பந்தம் ஒன்றுக்கு சாட்சி தேவை.
பழைய ஒப்பந்தத்துக்கு சாட்சியாக இருந்தவர் மோசே, புதிய ஒப்பந்தத்துக்கு சாட்சியாக இருந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பழைய உடன்படிக்கை பழுதுள்ளது. எப்படி பழுதுள்ளது? எப்படி குறைவுபடுகிறது? பாவத்தை சுட்டி காட்டும், ஆனால் பாவத்தை அகற்றாது. பாவத்துக்கு தண்டனை வழங்கும், பாவத்தை வெறுக்க ஏவும், ஆனால் பாவியை அது ஏற்காது, பாவியை வெறுத்து தள்ளும். பழைய உடன்படிக்கையின் மத்தியஸ்தன் ஒரு மனிதன், மோசே. ஆனால் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இனி புதிய உடன்படிக்கை அது எப்படிப்பட்டது? அது பழுதற்றது. ஏனெனில் பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவே அதன் நாயகன். அது பாவத்தை உணரச் செய்கிறது. அதாவது பாவத்தை செய்கிற மனிதனை தன்னுடைய பாவ உணர்வுக்கு நேராக இழுத்து செல்லுகிறது. பாவத்தை அது அகற்றி போடுகிறது. புதிய உடன்படிக்கை பாவத்தை மன்னிக்கும், தண்டனை வழங்காது. மாத்திரமன்று தூக்கலாக புதிய உடன்படிக்கையில் பாவம் மாத்திரமே வெறுக்கப்படும், பாவியோ வெறுக்கப்பட மாட்டான். இதுதான் புதிய உடன்படிக்கையுடைய சிறப்பு. பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிறவராலே உறுதி செய்யப்பட்டது புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கை வாக்குத்தத்தங்களை மையமாய் கொண்டது. ஆனால் புதிய உடன்படிக்கையோ வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலை மையமாய் கொண்டது. பழைய உடன்படிக்கை கற்களில் எழுதப்பட்டது, புதிய உடன்படிக்கையோ இருதயங்களில் எழுதப்பட்டது. ஆதியாகமம் 17:2 உடன்படிக்கை எதற்காக என்ற கேள்விக்கு விடையை பார்க்கிறோம். அதை நான் கடைபிடிப்பதன் வழியாய் நான் மிகவும் திரளாய் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். யாத்திராகமம் 19:5 பாருங்கள். உடன்படிக்கையை கை கொள்வதால் என்ன நன்மையாம்? கர்த்தர் சொல்லுகிறார், என் உடன்படிக்கை நீங்கள் கை கொள்வீராயின் சகல ஜனங்களிலும் நீங்களே என் சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! கர்த்தர் மனிதனுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை மனிதன் மறந்து போவான். ஆனால் உடன்படிக்கை நாயகனோ ஒருபோதும் மனு குலத்தோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர் மறக்கவே மாட்டார். 2 ராஜாக்கள் 23:2 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் தம் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை ஊழியர்கள் அவ்வப்பொழுது விசுவாசிகளுக்கு நினைப்பூட்டிக் கொண்டே இருத்தல் வேண்டுமா? இல்லாவிட்டால் விசுவாசிகள் உடன்படிக்கையின் முக்கியத்துவத்தை மறந்து போவார். அடுத்து 1 ராஜாக்கள் 8:21 உடன்படிக்கை பெட்டி என்ற ஒன்றை பற்றி பார்க்கிறோம். எழுதப்பட்ட உடன்படிக்கை புத்தகத்தை ஒரு பெட்டியில் வைத்து பத்திரப்படுத்தினார்கள். அதுதான் உடன்படிக்கை பெட்டி. அடுத்து உடன்படிக்கை மீறல். நியாயாதிபதிகள் 2:1 நீங்கள் பார்ப்பீர்களானால், கர்த்தர் ஒரு காலம் தாம் ஏற்படுத்தின உடன்படிக்கையை முறித்து போடுவதில்லை என்று பார்க்கிறோம். மாறாக அதை காக்கிறார். நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கையை காக்கிற தேவன். யாத்ராமணியின் புத்தகத்திலே 24:7 நீங்கள் படிக்கும்போது, கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்வோம், உடன்படிக்கையை காப்போம்,
அதற்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றெல்லாம் மக்கள் வாக்கு கொடுத்தார்கள் இஸ்ரவேலர். ஆனால் என்ன நடந்தது? ஓசியா 6:7 நீங்கள் படிக்கலாம். சொன்ன வார்த்தையை மீறினார்கள், உடன்படிக்கை மறந்தார்கள். அதனாலே அது பழைய உடன்படிக்கை ஆக வேண்டியது. இனி அந்த உடன்படிக்கைக்கு மரியாதை இல்லை, அது மீறப்பட்ட உடன்படிக்கையாய் மாறிவிட்டது. எனவே மனுக்குலத்துக்கு ஒரு புதிய உடன்படிக்கை தேவைப்பட்டது என்று பார்க்கிறோம். எந்த உடன்படிக்கை ஆனாலும் அது இரத்தத்தினாலே பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்ற சத்தியத்தை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பழைய உடன்படிக்கையும் இரத்தத்தினாலே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. எந்த இரத்தம்? ஆட்டுக்கடா, இளங்காளை போன்ற மிருகங்களின் இரத்தத்தினாலே பழைய உடன்படிக்கை பிரதிஷ்டை செய்யப்பட்டது அல்லது உறுதி செய்யப்பட்டது. யாத்திராம 24:8, எபிரேயர் 9:8 இவைகளிலே இந்த உண்மையை நாம் காணலாம். அதே போல புதிய உடன்படிக்கையும் உறுதி செய்ய இரத்தம் ஒன்று தேவைப்பட்டது. அது என்ன இரத்தம் தெரியுமா? அது யாருடைய இரத்தம் தெரியுமா? அதுதான் நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தம், மாசற்ற இரத்தம். மார்க் 14:24 நீங்கள் இதை பார்க்கலாம். எபிரேயர் 9:11-12 அதாவது இன்றைய நாளிலே நாம் வாசித்த வேத பகுதியிலே தமது சொந்த இரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணின மகா பெரிய ஆசாரியனாக, பிரதான ஆசாரியனாக இயேசு காட்டப்படுகிறார். இப்பொழுது வாசியுங்கள் எபிரேயர் 9:13-15 முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். பிரியமானவர்களே, பழைய உடன்படிக்கையின் மத்தியஸ்தனாயிருந்த மனிதனாகிய மோசேயாலே அந்த உடன்படிக்கையை காக்க முடியவில்லை. ஆதலினாலே அது பழுதுபட்டு போனது. ஆனால் புதிய உடன்படிக்கை ஆகிய பரிசுத்த இரத்தத்தினாலே உருவாக்கப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தினாலே அந்த உடன்படிக்கை நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிக்க வல்லது. இந்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் பரிசுத்தமுள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த உடன்படிக்கை உறுதி செய்தது எது? ஆட்டுக்கடாக்கள், இளங்காளைகள் ஆகியவற்றின் ரத்தம் அன்று, பரிசுத்தராகிய பாவமற்றவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம். இந்த இரத்தத்தினாலே நீங்களும் நானும் பரிசுத்தம் செய்யப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தியாக பலிக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உடன்படிக்கையின் நாயகனாகிய இயேசு கிறிஸ்து இவைகள் ஆண்டவரின் திருப்பாடுகளை தியானிக்கின்ற இந்த பரிசுத்த நாட்களில் நம்முடைய நெஞ்சத்தில் நிற்கட்டும். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மோடு செய்து கொண்ட இந்த உடன்படிக்கையிலே கிறிஸ்து உடன்படிக்கையின் சாட்சியாய் இருப்பது மாத்திரமல்ல, அவரையே இந்த உடன்படிக்கைக்கு ஒப்பு கொடுத்தார். அவருடைய இரத்தத்தினாலே இதை பரிசுத்தம் பண்ணினார். இப்படிப்பட்ட உடன்படிக்கையில நீங்களும் நானும் பங்கு பெற்றவர்களாக இருக்கிறதுனால இந்த உடன்படிக்கையின் இரத்தத்துக்கு நாம் மரியாதை கொடுத்து, ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தமே, எனக்காய் சிந்தப்பட்ட இரத்தமே என்னை பாவத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கிறோம். தம்முடைய இரத்தத்தினாலே என்னை மீட்டுக்கொண்ட
பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் மீட்டு தந்த அந்த பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ள எனக்கும் என்னவர்களுக்கும் உதவி செய்யும் என்று கெஞ்சுவோம். நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இந்த உடன்படிக்கையின் இரத்தத்தை நாம் சிந்திக்கவும், அதனால நாம் பெற்ற ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ளவும், கிறிஸ்து வரும் மட்டும் உத்தமத்திலே நிலைத்திருக்கவும், அவருடைய வருகையிலே அவருடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்படவும் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் தயவும் செய்வாராக. ஆமென். கண்களை மூடுவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, மகா பெரியவராகிய நீர் மா பாவிகளாக எங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உடன்படிக்கையை நீர் ஒரு கால் மறந்ததும் இல்லை, மீறியதும் இல்லை. ஆனால் நாங்களோ மறந்தவர்களாகவும் மீறியவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாவத்துக்காய் நாங்கள் வெட்கப்படுகிறோம். இனியாவது ஆவியானவராகிய உம்முடைய துணை கொண்டு நீர் எங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் மகத்துவத்தை உணர்ந்தவர்களாய் அந்த உடன்படிக்கையை நாங்கள் காத்து கொள்ளவும், அதை மீறாமல் இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. கிறிஸ்துவின் வருகை மட்டும் நாங்கள் இதை செய்து கிறிஸ்துவின் வருகையிலே உத்தமர்கள் என நிரூபிக்கப்பட்டு அதனாலே உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் வந்து இடம்பெற எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் அருமை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியை பணிந்து வேண்டுகிறோம் எங்கள் செல்ல தகப்பனே. உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, எங்களுக்காக பரிந்து பேசுகிற இரத்தமே உமக்கு நன்றி. இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவரே, பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இரத்தமே, எங்கள் ஜப குறிப்புகளை கேட்டு நீர் எங்களுக்காய் பரிந்து பேசும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஜபங்களுக்கு பதில் தரும்படியாக, விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கும்படியாக, எங்களுடைய சத்தங்களுக்கு செவி கொடுக்கும்படியாக, இங்கு வந்து காலை ஜெபிக்கிற ஒவ்வொருடைய விண்ணப்பத்திற்கு நீ செவி சாய்த்து மனதிறங்கி கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாக, சிறையிருப்பை திருப்பும்படியாக, தடைகளை கர்த்தர் நீக்கும்படியாக, கர்த்தர் கிரியை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தம்பி கார்த்திகுடைய ஆண்டவரே, அதை ஜான்சி பரிமளா பியூலாவுக்காக ஜெபிக்கிறோம். வேலையில் இருக்கிற ஒப்புதல் ஆண்டவரே சீக்கிரமாய் கிடைக்க, சம்பளம் வாங்க கர்த்தர் உதவி செய்யும்படி, முதன்மை கல்வி அதிகாரியுடைய கண்களில் தயவு கிடைக்க கர்த்தர் கிரியை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்ப சாரா குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை சமாதானத்தை கட்டளையிட ஜெபிக்கிறோம். பவுல் ஆனந்தராஜாவுடைய ஆண்டவரே மகன் ஜோசப்புக்காக ஜெபிக்கிறோம். வேலையை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் கனப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சீனிவாசன் ஐயாவுக்கு காலில் இருக்கிற வேதனையை நீக்கி கர்த்தர் அற்புதமான சுகத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவர் அழகத்தேவன் ஐயாவுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து குடும்பத்திலே சமாதானமும் ஐக்கியமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எட்வின் பாண்டியவுடைய குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய மகளுக்கு வேலை கிடைக்க கர்த்தர் அற்புதம் செய்யும்படியா, ஆண்டவரே அந்த கோர்ட்டுக்கு வேலையில அப்ளை பண்ணிக்க அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜேம்ஸ் ஐயாவுடைய ஜப குறிப்புக்காக ஜெபிக்கிறோம். அவர் அற்புதம் செய்யும்படியாக. திருமதி ஹெலன் அவருடைய கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட கர்த்தாவே நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஜெயபாண்டியருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி அவருடைய தேவையெல்லாம் சந்திக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கிரேஸ் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. ஜெயலட்சுமி அவருடைய பலவீனங்களை நீக்கி கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் முத்துச்செல்வியுடைய சிஸ்டர் மகனுக்காக ஜெபிக்கிறோம். தம்பி மோசஸுடைய திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக. மகள் கீர்த்தனாவுக்கு அற்புதமான விடுதலை தந்துள்ளுவீராக. உடைய கலவரை ரட்சிப்பீராக. உடைய சரீர பலவீனங்களை கர்த்தர் நீக்குவீராக. ஆண்டவரே, ஞான டீச்சருக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வதியும். ஆண்டவரே, ரூத் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஜபங்களுக்கு பதில் கொடுத்து கர்த்தர் அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுகந்தி தமிழ்ச்செல்வ குடும்பத்தை ஆசீர்வதியும். அவருடைய மகளை ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை சந்தியும். நெருக்கங்களை மாற்றி விசாலத்தில் வைக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். வீரமா பாட்டிகா ஜெபிக்கிறோம். விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பீராக. அற்புதம் செய்வீராக.
ஆண்டவரே வினிதாவுக்கா ஜெபிக்கிறோம், ஜெயாக்காவை ஜெபிக்கிறோம். அவருடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணும்படி, அற்புதம் செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தம்பி பிரவீனை அவருடைய ஆண்டவரே காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, மகளுடைய எதிர்கால வாழ்வை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஏனாக்காவுக்கா ஜெபிக்கிறோம், ஆபிரகாம் சாருக்கா ஜெபிக்கிறோம், மகள் பிரியாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கட்டுமான பணிக்கா ஜெபிக்கிறோம், அற்புதம் செய்வீராக. மகளுடைய எதிர்கால வாழ்வை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ராஜ்குமார் ஏஞ்சல் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். ஜோசியுடைய திருமண காரியத்திற்காக, ஜெனிஃபருடைய திருமண காரியத்திற்காக ஜெபிக்கிறோம். காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா தகப்பன், இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய ஜபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுப்பீராக, அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும். ஆண்டவரே தம்பி வசந்துக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய மனைவி குழந்தை ஆசீர்வதி, அவருடைய தொழிலை கர்த்தர் ஆசீர்வதி. சன் டிஜிட்டல் அதன் மூலமாய் வருகிற ஆண்டவரே தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மகனுக்கு நல்ல ஒரு வேலையை, படிப்புக்கேற்ற வேலையை கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வீரா. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விண்ணப்பத்திற்கு செவி கொடுப்பீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், தந்தையாகிய கடவுளின் அன்பும், தூய ஆவியானவரை தொடர்ந்து வழிநடத்தல் பாதுகாவலும் அருமை மக்களே உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென்.